முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் கூட சேர்ந்து வாழணும்னா, அவருக்கு சில விஷயங்கள கண்டிஷன்ஸா சங்கீதா அவங்க போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாரி தகவல் கிடைச்சிருக்குது. அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். லண்டன்ல இருந்த சங்கீதா இப்ப ரீசென்ட்டா சென்னை வந்திருக்கிறதாவும், சென்னையில நீலாங்கரை வீட்ல தான் அவங்க ஸ்டே பண்ண போறாங்க அப்படிங்கிறதும் இப்ப அப்டேட்டா வெளிவந்திருக்குது. இவங்களுடைய திடீர் மனமாற்றத்துக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும், அவங்க தன்னோட கணவர்கிட்ட மனம் விட்டு பேசினது, குறிப்பா முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னோட சிச்சுவேஷன் நிலைமை இப்ப எப்படி இருக்கு? இனிமே எப்படி சேர்ந்து வாழப் போறோம்? என்ன மாரி விஷயங்கள திருத்திக்க போறேன்? இது மாரி பல டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்‌க்கு அவரு ஓகே சொன்னதுக்கு பிறகு தான், இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற முடிவே எடுத்ததா தகவல் கிடைச்சிருக்குது. பிப்ரவரி மாசம் மனு தாக்கல் பண்ணாங்க. ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரைக்கும் 4 முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. இதுல 4வது முறை ஆகஸ்ட் 7ஆம் தேதி தான் லண்டன்ல வீடியோ கால் மூலியமா நீதிபதி சுஜாதா முன்னிலையில சங்கீதா ஆஜராயிருக்காங்க. அந்த நேரத்துல அசெம்பிளில சிஎம் விஜய் பிஸியா இருந்ததால, ஒண்ணு மதியத்துக்கு மேல வரோம். அப்படி இல்லன்னா இந்த வழக்க ஒத்தி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் சங்கீதா, இல்ல இந்த வழக்க இன்னைக்கே முடிச்சு வைங்க. நான் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ரெக்வெஸ்ட்ட முன் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்கு மேல என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. முதலமைச்சர் விஜய் மேல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 3 விதமான மனுக்களையும் தான் வாபஸ் வாங்குறதாவும், விவாகரத்து மனு உட்பட எல்லா மனுவையும் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், திரும்ப வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லி ஒரு அதிர்ச்சிய ஏற்படுத்துனாங்க. இவங்களுடைய திடீர் மனமாற்றத்துக்கு ஒரு பக்கம் அவங்களுடைய மகன் ஜேசன் சஞ்சயோட இன்டர்வியூ, இன்னொரு பக்கம் மகள் திவ்யா சாஷா தான் அப்பாவுக்காக பேசியிருக்காங்க. அதே மாரி முதலமைச்சர் விஜயோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர், அப்புறம் ஷோபா இவங்க எல்லாருமே போயிட்டு சங்கீதா கிட்ட ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடத்துனாங்க அப்படிங்கிற மாரி பல நியூஸ் அன்அஃபிஷியலா வெளிவந்துட்டு இருக்கு. இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், விஜய் அப்புறம் சங்கீதா இவங்க 2 பேருமே மனம் விட்டு பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. தன்னோட அப்பா தனக்கு கடைசி வரைக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருப்பாருன்னு ஒரு இன்டர்வியூல பேசின ஜேசன் சஞ்சய், அதுக்கப்புறம் தான் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக பல முயற்சிகள் எடுத்திருக்காரு. குறிப்பா அம்மா கிட்ட அப்பா வீடியோ கால்ல பேசுறது, இவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறது, இது எல்லாமே பாதி பண்ணது சஞ்சய் தான். இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் தான் மனைவி கிட்ட மனம் விட்டு பேசும்போது, கசப்பான அனுபவங்கள் தான் வாழ்க்கையில பல விஷயம் நடந்திருக்கலாம். இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, இனிமே என்ன விஷயம் நடக்கணுமோ அத மட்டுமே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அத மட்டுமே மைண்ட்ல வச்சுப்போம். நம்ம குடும்பத்துல 3வது நபரோட இன்வால்வ நம்ம குறைச்சிடணும். எந்த ஒரு டிசிஷன் நம்ம லைஃப்ல எடுத்தாலும், அது நம்ம 4 பேரோட முடிவா மட்டும் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல கண்டிஷன்ஸ்‌க்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஓகே சொன்னதாவும், குறிப்பா த்ரிஷா அவங்கள்ட்ட அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ப கட் பண்றதுக்கான ஒரு கண்டிஷன்ஸ்‌க்கு ஒரு ஓகே சொல்லியிருக்காராம். இதுதான் சங்கீதா மனம் இறங்கி வர்றதுக்கு ஒரு அடித்தளமா இருந்திருக்கு. பத்தாததுக்கு திரைத்துறையில ஒரு நண்பர், தோழி அப்படிங்கிறதுக்காக த்ரிஷா கிட்ட பல விஷயங்கள் ஷேர் பண்ணலாம் போலாம். ஆனா, குடும்ப விஷயங்கள் எதையுமே ஷேர் பண்ணக்கூடாது. குறிப்பா ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, அவங்க கால் பண்ணும்போதோ, இல்ல இவரு கால் பண்ற மாரி, இத மாரி இடையூறுகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி பல கண்டிஷன் சங்கீதா போட்டிருக்காங்களாம். அது எல்லாத்துக்கும் சிஎம் விஜய் அவர்கள் ஓகே சொன்னதுக்கு பிறகு தான், சங்கீதா அவங்களுடைய மனுவ வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவலா கிடைச்சிருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்கள கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.